ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட வழக்கத்தின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக பிறந்து ஒவ்வொரு நாளிலும் அவர் ஜெபிக்கிற தேவனாக இருந்தார். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வழக்கத்தின்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிக்கிற வழக்கமுடையவராக இருந்தார். இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் அப்படிப்பட்ட வழக்கம் உடையவர்களாக இல்லை. ஆனால் தேவன் வழக்கமாய் ஜெபிக்கிற பழக்கத்தை உடையவராய் இருந்திருக்கிறார். ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிறதற்காக அவர் தனித்து ஒலிவ மலைக்கு சென்று அவர் வழக்கமாய் என்றால் தினமும் அவர் ஜெபிக்கிறதற்காக ஒலிவ மலைக்கு சென்றிருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தனித்து நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் வாழும்போது மெய்யாகவே தேவன் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்காக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவர் வழக்கமாக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசியாக சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக இந்த சீஷர்களை அழைத்து சென்றிருக்கிறார். அவர்கள் அழைத்து சென்று தேவன் ஜெபிப்பதை அவர்கள் பார்த்திருப்பார்கள். அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்பது சீஷர்களுக்கு நன்றாக அறிந்திருக்க முடியும். ஆனால் சீஷர்களிடத்தில் அவர் சொல்லும்போது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அந்த வழக்கத்தின்படி நாம் ஜெபிப்பது நமக்கு என்ன பயன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வராதபடிக்கு நாம் ஜெபிப்பதற்கு அந்த வழக்கமான ஒரு ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் தேவை. இன்று அநேகர் வழக்கமாக உலகத்தின் அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுக்காக நாம் வழக்கமாக ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தனித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தனி ஜெபம் மிகுந்த பலனை கொடுக்கும். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒலிவ மலைக்கு சென்று ஜெபித்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தனித்து நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய பாதையில் சென்று அவரை போல மாறுவதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். பிறகு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீஷர்களோடு கூட போனார் என்று. சீஷர்களையும் அழைத்து சென்று தேவன் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் ஜெபித்ததையும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபித்து காண்பித்ததினால் சீஷர்களும் அதை கற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை போல நாம் ஜெபிக்கும்போது, தனித்து ஜெபிக்கும்போது மெய்யாகவே நம்மை சுற்றியுள்ள பிள்ளைகள், குடும்பங்கள், மற்றவர்கள் எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொண்டு அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களும் வழக்கமாக ஜெபிக்கிறவர்களாக தேவன் அவர்களையும் மாற்றுவார். தொடர்ந்து நாம் வழக்கமாக ஜெபிக்கிற காரியத்தில் இன்னும் முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற இந்த வார்த்தையின்படியே வழக்கத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் ஜெபித்து ஜெயம் பெற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.